ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 30 days கிளாஸில் டே 13ல் வந்து நிற்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இந்த 12 டென்சஸை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நான் 30 days கழிச்சு நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எல்லா கிளாஸும் ரொம்ப ஈஸியாக புரியும். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 30 days கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் நம்ம ஒரு செயலை கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருப்போம் பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் விளையாடி கொண்டு இருந்தேன், அவன் படித்து கொண்டு இருந்தான், அவர்கள் வந்து கொண்டு இருந்தார்கள். இப்போ இந்த 3 சென்டென்ஸில் இருக்கிற செயல்களை நல்லா கவனிச்சு பாருங்க. தொடர்ச்சியாக நடந்திருக்கு, ஆனால் பாஸ்ட்லே அதாவது கடந்த காலத்திலே நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம பேசுறதுக்கு தான் நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் 4 டைப்பான சென்டென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக புரியும். அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். தொடர்ச்சியாக ஒரு செயலை பாஸ்டில் செஞ்சுருக்கான், ஆனால் அது பாசிட்டிவாக நம்ம சொல்லியிருக்கோம். அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். இப்போ ரெண்டாவது பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. இருக்கவில்லை நெகட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்க்கலாமா. அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தானா, கொண்டு இருந்தானா பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். நாலாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா. இப்போ இந்த 4 டைப்பில் இருக்கிற சென்டென்ஸை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பேசி பழகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசுகிறதுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பேசினா தான் ஒரு சென்டென்ஸை கரெக்டாக நம்மளால் பேச முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன? ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. இந்த ஏழையும் தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்ஜெக்டை நம்ம பேசின உடனே பாஸ்டில் இருக்கிற ஆக்சிலரி வெர்பை பேசணும். ஐ, ஹி, ஷி, இட் இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை பாசிட்டிவாக பேசுகிறோம் அப்படின்னா இதோட ஆக்சிலரி வெர்ப் வாஸ். சொல்லுங்க, வாஸ். நிறைய பேருக்கு வாஸ் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சுருவேன். இப்போ அடுத்து பாருங்களேன், வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்டோட ஆக்சிலரி வெர்ப் வர். வேர் கிடையாது, WHERE இது கிடையாது, WERE வர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா வேர்பை பேசி ஐஎன்ஜி பேசினா போதும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். குமார் விளையாடி கொண்டு இருந்தான். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க, குமார். இப்போ குமார் அப்படிங்கிறவங்க எந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே வருவாங்க? குட், எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஹி அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே தான் வருவாங்க. அப்போனா ஹி இந்த இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம இந்த சென்டென்ஸை பேசணும். பேசலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதலாம், குமார். அதுக்கப்புறம் பாஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் எழுதணும். இப்போ இங்கே ஆக்சிலரி வெர்ப் என்ன இருக்குது? வாஸ். குமார் வாஸ். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணால் போதும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? விளையாடி கொண்டு இருந்தான். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. இந்த ப்ளேயோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணுங்க, பிளேயிங். குமார் வாஸ் பிளேயிங். குமார் வாஸ் பிளேயிங். குமார் விளையாடி கொண்டு இருந்தான். இப்போ இந்த இடத்துல குமார் நேற்று விளையாடி கொண்டு இருந்தான். இது எப்படி சொல்லலாம்? குமார் வாஸ் பிளேயிங் எஸ்டர்டே. குமார் நேற்று விளையாடி கொண்டு இருந்தான். இப்போ இந்த வாஸ் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் ஸ்லீப்பிங். நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். இப்போ இந்த சென்டென்ஸை இன்னுமே கொஞ்சம் பெருசாக எழுதுறேன் பாருங்களேன். நீ என்னை அழைத்த போது நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன்.
நம்ம இந்த சென்டென்ஸை அடிக்கடி தமிழில் பேசுவோம். நீங்கள் கவனிங்க, பார்க்க தமிழில் பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். எப்போ அப்படின்னா, நீ என்னை அழைத்த போது. எப்போது சேர்ந்து பேசலாமா? ஐ வாஸ் ஸ்லீப்பிங் when you called me. I was sleeping when you called me. நீ என்னை அழைத்த போது நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் நேற்று இரவு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன். நம்ம அதை பேச்சு வழக்கில் நான் நேற்று நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் கோயிங், நான் போய்கொண்டு இருந்தேன். எங்கே போய்கொண்டிருந்தேன்? வீட்டிற்கு. வீட்டிற்குன்னா எப்படி சொல்லலாம்? டு ஹோம். ஐ வாஸ் கோயிங் டு ஹோம். இப்போ அடுத்து என்ன பேசணும்? எப்போ போயிட்டு இருந்தேன்? நேற்று இரவு, லாஸ்ட் நைட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நாங்கள் படித்து கொண்டிருந்தோம். பேசலாமா? நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். வி வந்துச்சுன்னா எந்த ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும்? வாஸ் ஆர் வேர். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வி வேர். இப்போ ஆக்சிலரி வெர்பை பேசின உடனேயும் வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? படிக்கிறது. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டடி. ஸ்டடியோட ஒரு ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணுங்க, ஸ்டடியிங். வி வேர் ஸ்டடியிங். வி வேர் ஸ்டடியிங். நாங்கள் படித்து கொண்டு இருந்தோம். இப்போ அவர்கள் எழுதி கொண்டு இருந்தார்கள். எப்படி சொல்லலாம்? தே வேர் ரைட்டிங். தே வேர் ரைட்டிங். அவர்கள் எழுதி கொண்டு இருந்தார்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். எல்லாரும் ஆன்சரை கமெண்ட்ஸில் வரிசையாக பண்ணிட்டே வாங்க. இது உங்களுக்கான டெஸ்ட்டுங்க, நீங்கள் தான் பண்ணணும். அவள் சமைத்து கொண்டிருந்தால். வீடியோ கூட பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஷி வாஸ் குக்கிங். ஷி வாஸ் குக்கிங். இப்போ ரெண்டாவது பாருங்கள், அவர்கள் சமைத்து கொண்டு இருந்தார்கள். தே வேர் குக்கிங். தே வேர் குக்கிங். அவர்கள் சமைத்து கொண்டு இருந்தார்கள். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவான சென்டென்ஸை பேசியாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸை பேசுகிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. முன்னாடி பார்த்தோம்ல அதே ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் இங்கே ஒரு சின்ன மாற்றம். ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. ஐ, ஹி, ஷி, இட் இந்த சப்ஜெக்டை நம்ம பேசின உடனே வாஸ் பக்கத்தில் நாட் மட்டும் போட்டு பேசி பாருங்க. வாஸ் நாட், வாஸ் நாட். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ரெண்டாவது பாருங்க, வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட்க்கு வேர். இதுக்கு பக்கத்தில் நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும், வேர் நாட். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி மட்டும் பேசுங்க. இப்போ நம்ம சென்டென்ஸ் வச்சு பேசும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். நான் நேற்று விளையாடி கொண்டிருக்கவில்லை. நேற்று நான் தொடர்ச்சியாக விளையாடுற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். எல்லோரும் பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. ஐ வாஸ் நாட் பிளேயிங். நான் விளையாடி கொண்டிருக்கவில்லை. எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. ஐ வாஸ் நாட் பிளேயிங் எஸ்டர்டே. நான் நேற்று விளையாடி கொண்டிருக்கவில்லை. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அருண் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. அருண் வாஸ் நாட் ஸ்லீப்பிங். அருண் வாஸ் நாட் ஸ்லீப்பிங். அருண் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. இந்த மாதிரி நீங்களாவே பார்த்தீங்கன்னா நிறைய சென்டென்சஸை ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதில் வாஸ், வேர் இந்த மாதிரி 2 ஆக்சிலரி வேர்பை வச்சு நிறைய சென்டென்சஸை பேசி பேசி பழகுங்க. இப்போ அடுத்து பாருங்க, அவர்கள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. எல்லாருமே வாயை திறந்து பேசுங்க. They were not cooking. They were not cooking. அவர்கள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் படித்து கொண்டிருக்கவில்லை. We were not studying. We were not studying. நாங்கள் படித்து கொண்டிருக்கவில்லை. இப்போ நம்ம இப்படி சொல்லலாம், நாங்கள் நேற்று படித்து கொண்டிருக்கவில்லை. We were not studying yesterday. We were not studying yesterday. நாங்கள் நேற்று படித்து கொண்டிருக்கவில்லை. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. ராஜா சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்லைங்க.
வாயை திறந்தாவது இந்த 2 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் பேசுங்க. ராஜா சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. ராஜா வாஸ் நாட் ஈட்டிங். ராஜா வாஸ் நாட் ஈட்டிங். ராஜா சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. we were not eating. we were not eating. நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க. ஐ, ஹீ, ஷீட் இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வாஸ் நாட் அப்படின்னு பேசுங்க. அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி பேசிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா we, you, they இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா were not அப்படின்னு சொல்லிட்டு வேர்போட ஐஎன்ஜி பேசுங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ இது வரைக்கும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சு, நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது பார்க்கலாமாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் இதுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஐ, ஹீ, ஷீட் இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வாஸ் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பை பேசுங்க. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், வாஸ் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பை பேசிட்டு ஐ, ஹீ, ஷீட் இந்த 4 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு வேர்போட ஐஎன்ஜி பேசினா போதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா we, you, they இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்க்கு முன்னாடி வேர் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பை பேசிட்டு சப்ஜெக்டை பேசிட்டு வேர்போட ஐஎன்ஜி பேசுங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். சென்டென்ஸ் வச்சு பேசலாமா? அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களா? ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி சொல்லலாம்? அவர்கள் we அப்படின்னு சொல்லுவோம். we வந்துச்சுன்னா எந்த ஆக்ஸலரி வேர்பை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. வேர் பேசுங்க. வேர் தே பிளேயிங் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தாங்களா? இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதலாம். சிம்பிளாகவே சொல்கிறவனே, அவருங்க நேற்று கிரிக்கெட் விளையாண்டுக்கு இருந்தாங்களா? இதை எப்படி கேட்கலாம்? வேர் தே பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. வேர் தே பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே அவர்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தாங்களா? இப்போ உங்களுக்கு வாஸ்க்கும் வேர்க்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியுதாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவன் தூங்கி கொண்டிருந்தானா? வாஸ் ஹீ ஸ்லீப்பிங். வாஸ் ஹீ ஸ்லீப்பிங் அவன் தூங்கி கொண்டிருந்தானா? நெக்ஸ்ட் ஒன், அவள் சமைத்து கொண்டிருந்தாளா? வாஸ் ஷீ குக்கிங். வாஸ் ஷீ குக்கிங் அவள் சமைத்து கொண்டிருந்தாளா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்களேன். இந்த 12 டென்சஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பயம் இல்லாமல் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசும்போது ஸ்ட்ரக்சர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பேசுங்க, தப்பே கிடையாதுங்க. ஆனால் போக 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 ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். அருண் படித்து கொண்டிருந்தானா? அவர்கள் படித்து கொண்டிருந்தார்களா? ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ கூட பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணலாம். நான் இப்படி சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கும் போது நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணும்போது தான் உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வரும். பேசுங்க. வாஸ் அருண் ஸ்டடியிங். வாஸ் அருண் ஸ்டடியிங் அருண் படித்து கொண்டிருந்தானா? நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் படித்து கொண்டிருந்தார்களா? வேர் தே ஸ்டடியிங். வேர் தே ஸ்டடியிங் அவர்கள் படித்து கொண்டிருந்தாங்களா? இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்கலான்னு சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இப்போ 4வது நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆக்ஸிலரி வேர்பை வச்சு நாம் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதோடு கூட இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். வாஸ் நாட் அப்படிங்கிறத பேசிட்டு ஐ, ஹீ, ஷீட் இந்த 4 சப்ஜெக்டை பேசுங்க. அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி பேசுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேர் நாட் அப்படின்னு பேசிட்டு we, you, they இந்த 3 சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு வேர்போட ஐஎன்ஜி பேச போகிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒரு காலம் இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு புரியலை, கொஞ்சம் குழப்புது அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ பாருங்கள். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக யோசித்து பாருங்கள். ஓகேங்களா? நல்லா கிளியராக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவன் நேற்று படித்து கொண்டிருக்கவில்லையா? இதை நம்ம பேச்சொலக்கில் எப்படி சொல்லுவாங்க? அவன் நேற்று படிச்சுட்டு இருக்கலையா கேட்போம். பார்த்தீங்களா? இந்த தமிழ் கேள்வியை இங்கிலீஷில் கேட்டு பழகுங்க. வாஸ் நாட் ஹீ ஸ்டடியிங் அவன் படித்து கொண்டிருக்கவில்லையா? வாஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை பேசிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு நாட் பேசிடுங்க. இதை நம்ம வாசன்ட் அப்படின்னு சொல்லலாம். வாசன்ட் ஹீ ஸ்டடியிங் அவன் படித்து கொண்டிருக்கவில்லையா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன்.
பிரியா விளையாடி கொண்டிருக்கவில்லையா? வாஸ் நாட் பிரியா பிளேயிங்? வாஸ் நாட் பிரியா பிளேயிங்? பிரியா விளையாடி கொண்டிருக்கவில்லையா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர்கள் கவனித்து கொண்டிருக்கவில்லையா? ஆன்சர் பண்ணுங்க. அவர்கள் கவனித்து கொண்டிருக்கவில்லையா? were not they listening? were not they listening? அவர்கள் கவனித்து கொண்டிருக்கவில்லையா? நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் போய்க் கொண்டிருக்கவில்லையா? were not you going? were not you going? நீங்கள் போய்க் கொண்டிருக்கவில்லையா? தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. நான் எப்பயும் போல் 4 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கும் நீங்கள் தான் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ராஜா வந்து கொண்டிருந்தான். பாஸ்ட் டென்ஸ் தான், ஆனால் பாஸ்டில் கண்டினியூவாக இந்த செயல் நடந்திருக்கு கொஞ்ச நேரமாக. ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ராஜா வந்து கொண்டிருந்தான். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணுங்க. என்ன சப்ஜெக்ட் இருக்குது? ராஜா. ராஜா பேசுங்க. ராஜா வாஸ் கம்மிங். ராஜா வாஸ் கம்மிங். ராஜா வந்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல நீங்கள் இப்படி எழுதக்கூடாது. எடுத்துடணும். ஓகேங்களா? கம்மிங். ராஜா வாஸ் கம்மிங். ராஜா வந்து கொண்டிருந்தான். ரெண்டாவது பாருங்கள். ராஜா வந்து கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த வாஸ்க்கு அப்புறம் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ராஜா வாஸ் நாட் கம்மிங். ராஜா வாஸ் நாட் கம்மிங். ராஜா வந்து கொண்டிருக்கவில்லை. இப்போ மூணாவது பாருங்க. ராஜா வந்து கொண்டிருந்தானா? பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். வாஸ் ராஜா கம்மிங்? ராஜா வந்து கொண்டிருந்தானா? இப்போ நம்ம நெகட்டிவாக எப்படி கேட்டிருக்கோம் கேள்வியா? ராஜா வந்து கொண்டிருக்கவில்லையா? ரொம்ப சிம்பிள். இந்த வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் நாட் மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க பார்க்கும். வாஸ் நாட் ராஜா கம்மிங். வாஸ் நாட் ராஜா கம்மிங். இந்த வாஸ் நாட் அப்படிங்கிறத நம்ம வாசன்ட் ராஜா கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவாக நம்ம கேள்வி கேட்குறது, நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவாக கேள்வி கேட்குறது எல்லாத்தையுமே நம்ம டீடெயிலாக பார்த்து முடிச்சாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். அவர்கள் போய்கொண்டிருக்கவில்லை. அவர்கள் போய்கொண்டிருந்தார்களா? அவர்கள் போய்கொண்டிருக்கவில்லையா? இந்த 4 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு டே 14 நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.